எங்கெங்கு தேசினங்களுக்காக தன்னுடைய மொழி, தன்னுடைய நிலம், தன்னுடைய வளம், தன்னுடைய கலை, தன்னுடைய இலக்கியம், தன்னுடைய பண்பாடு, தன்னுடைய பாரம்பரியம் என்று எவனவன் பேசி எழுகிறானோ அவனெல்லாம் இவர்களுக்கு பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள். இதை நீ சதாம் ஹுசேன்ல இருந்து, மம்மர் கடாஃபில் இருந்து, அதிபர் முபாரக்கில் இருந்து, நீ தலைவர் பிரபாகரன் ஒவ்வொருத்தரா பொருத்தி பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாமே பயங்கரவாதிகள், அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள், தீவிரவாதிகள், வன்முறையாளர்கள் அப்படிதான் காட்டுவான். கடைசியா சாவேசம் முடிச்சான். அவர் எப்படி செத்தாருன்னே தெரியல. காரணம் என்ன? சாவேஸ் வந்தவன மண்ணில் வளங்கள் மக்களுக்கானதுன்னு சட்டம் போட்டான். அதில் அமெரிக்க எண்ணெய் கிணறுகளும் அதில் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு அந்த ஊர்ல பெட்ரோல் 10 ரூபா தான், டீசல் 10 ரூபா தான், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த சோமாலியாவாக, அடுத்த நைஜீரியாவாக, வெனிசுலா ஆய்கொண்டிருக்குது. அந்த வரிசையில் நம் நாடும் போய் சேர்ந்து, அது போய் சேர்வதற்கு முன்பாக எழுச்சி மிக்க இளைஞர்கள் எழுந்து இதை ஒரு புரட்சி செய்து தடுக்கணும், காக்கணும்.